ப்ரக்கோலி வாங்குனீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த ப்ரக்கோலி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், செய்யறதும் ரொம்ப ஈஸி. ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நான் 2 ப்ரக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஸ்டெம்மை கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இப்போ அந்த 2 ப்ரக்கோலியையும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் பார்க்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து இந்த ப்ரக்கோலியை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். 2 நிமிஷம் இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இந்த அளவு வெந்தாலே போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு 10-20 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ப்ரக்கோலியை இந்த மாதிரி ஜாரில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பூண்டு மிளகாய் தூள் போட்டோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அப்புறமா 2 வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரக்கோலியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம பாயில் பண்ண ரைஸ் சேர்த்துக்கோங்க. நான் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க, சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க, டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனலாக பெப்பர் தூவி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ப்ரக்கோலி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்கள வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.